இப்போ நாம் உத்தவ கீதையிலிருந்து வேற ஒரு டாபிக் போகிறோம். அதுவும் எல்லாம் அதில் இருக்கிறது தான், பகவத்கீதையில் எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். கொஞ்சம் ஸ்பெஷலாக பிரார்த்தனை அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம். ஏன்னா நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? உலகத்தில் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம். நாஸ்தியர்கள் கூட மனசுக்குள்ளே பண்ணுவாங்க, மேக்சிமம் வெளியே காமிச்சிக்கிறது இல்லை. அதான் உண்மை. பிரார்த்தனை அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம் சொன்னால், வழிபடுதல், வேண்டுதல் அல்லது நாடுதல் அர்த்தம். பிரார்த்தனைங்கிற வார்த்தைக்கு முக்கியமாக கடவுள்கிட்ட வேண்டதை பிரார்த்தனைன்னு சொல்கிறோம். மற்றவர்கிட்ட வேண்டதை பிரார்த்தனைன்னு சொல்கிறது இல்லை. கடவுள்கிட்ட வேண்டுனா பிரார்த்தனை. சில நேரங்களில் கெஞ்சி கேட்குமே ஒன்று பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா சில காரியம் நடக்கணும், பெரியவங்ககிட்ட கேட்கும்போது உங்களை பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படி மற்றவர்கள்ட்ட வேண்டதை நம்ம பிரார்த்தனைன்னு சொல்கிறது இல்லை. கடவுளிடம் முழு நம்பிக்கையோடு முழு மன ஈடுபாட்டோடு வாக்கால் வேண்டுவது பிரார்த்தனை. வார்த்தையில் சொல்லி கேட்கறது பிரார்த்தனை. இது பிரார்த்தனைக்கு ஒரு அர்த்தம், நேரடியான அர்த்தம். பொதுவாக நம்ம ரெண்டு விதத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஒன்று, நம்மளுடைய தினசரி ரொட்டீனில் அந்த பிரார்த்தனை இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒன்று, சில பேர் 1 மணி நேரம் பிரார்த்தனை பண்ணலாம், தியானம் பண்ணி வழிபட்டு உட்காந்து பூஜை பண்ணி டெய்லி ரொட்டீனில் இருக்கும். சில பேர் எந்திரிச்சுன்னு 1 நிமிஷம் ஒரு ஊதுபத்தியை பொருத்தி வச்சுட்டு, அப்பா சாமி இன்னைக்கு நல்லா நடக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு 2 வார்த்தையில் கும்பிட்டு போகிறது இருக்குது. இப்படி தினந்தோறும் செய்கின்ற, தினமும் நித்தியமாக ஒரு செயல் மூலமாக நம்ம மனசுக்குள்ளே கேட்டு வழிபடுறது, இது ஒரு பிரார்த்தனை, நித்திய பிரார்த்தனை. தினந்தோறும் செய்கிற பிரார்த்தனை ஒன்று இருக்குது. இது எல்லாரும் செய்கிறோம், எல்லாரும் பொதுவாக. இது ஆன்மீகத்தில் வர்றவங்களும் சரி, அதாவது வேதாந்தம் தத்துவத்தை உணர வரக்கூடிய சாதகர்களும் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த விஷய சுகத்துக்காக வேண்டவங்க உலக வாழ்க்கையிலேயே இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு வராமல் சாதாரண வழிபடுறவங்களும் பண்ணுறது உண்டு. இது நித்தியமாக வழிபடுற ஒரு வழிபாடு. பிறகு விசேஷ காலங்களில் வழிபடுற வழிபாடு இருக்குது. இப்போ ஒரு பொதுவாக ஒரு வீட்டு கிரக பிரவேசம் பண்ணுறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், அங்கே ஒரு பூஜை பண்ணுறோம். பிறகு இப்போ தீபாவளி தைப்பொங்கல்லாம் வருது, அப்படி ஊரில் திருவிழா வருது, அப்படி அந்த மாதிரி விசேஷ நாட்களில் பிரார்த்தனை. இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஒரு வேண்டுதலுக்காக பண்ணுவோம். இந்த தினம் செய்கிற பிரார்த்தனை தியானமாக இருக்கும், பூஜையாக இருக்கும். அது ரெகுலராக டெய்லி பண்ணுற பிரார்த்தனை. ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது, ஒரு கடையை திறக்கும்போது பண்ணுற பிரார்த்தனை. இதில் ஏதாவது ஒரு மனசில் ஒரு வேண்டுதல் வைப்போம், இன்னைக்கு பொழுது நல்லா போட்டோம், அதவா சொல்லுவோம். இல்லாட்டி இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கட்டும், இன்னைக்கு என் மனசு நல்லா இருக்கட்டும். அது கொஞ்சம் உயர்ந்த பிரார்த்தனை. யாருக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. பிறகு இதெல்லாம் எப்படின்னா தினந்தோறும் செய்கின்ற பிரார்த்தனை. இந்த விசேஷமாக செய்கிறது எப்படின்னா, ஒன்றின் நிமித்தமாக செய்வது. புதுசாக ஒரு கார் வாங்குகிறோம், என்ன பண்ணுவான், கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பூஜை பண்ணுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் காரை பூஜை பண்ணுறதுன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கும். சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் எலுமிச்சம்பழமாக கிடக்கும் ஒரு இடத்துல, அதுக்குன்னு ஒரு கோயில் இருக்குது. அது விசேஷமாக பண்ணுறது. ஏதாவது ஒன்று வாங்கினா அதை பூஜை பண்ணுறது, ஒரு இடம் வாங்கினா பூஜை பண்ணுறது, வீடு வாங்கினா பூஜை பண்ணுறது. பிறகு திருமணம், குழந்தைகள் பிறக்க உடனே ஒரு பூஜை, திருமணத்துக்காக வழிபாடு, வேண்டுதல், குழந்தைக்காக வேண்டுதல், ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஒன்று முக்கியமாக எனக்கு இது வேணும்னு ஒரு பிரார்த்தனை. இது ஸ்பெஷலாக நடக்கக்கூடிய பிரார்த்தனை. இது தினந்தோறும் வேண்ட மாட்டோம், அந்த விஷயத்துக்காக அப்போ மட்டும் வேண்டிட்டு விட்டுருவோம். சில நேரங்களில் திருவிழாக்களில் அன்னைக்கு ஒரு வழிபாடு இருக்கும், அது வருஷத்துக்கு ஒரு இடம் இருக்கும். ஒரு கோயிலுக்கு இந்த திருவிழா, அந்த திருவிழா, இந்த திருவிழான்னு சொல்லி பண்ணுவோம். இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிரார்த்தனை. மானசீகமாக தினந்தோறும் செய்கிற பிரார்த்தனை ஒன்று இருக்குது, ஸ்பெஷலாக செய்கிற ஒரு பிரார்த்தனை. இப்படி ரெண்டாக முதல்ல பிரிக்கலாம். பிறகு அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது எதை பிரார்த்தனை பண்ணுவோம்னு சொன்னால், பொதுவாக ஒன்றை அடைவதற்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சாத்தியத்தை அடைதல், சாத்தியம், எனக்கு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும், இதை நான் அடைஞ்சு ஆகணும்னு ஒரு வழிபாடு பண்ணுவோம். பிறகு என்ன பண்ணுவோம்னா, அதை அடைவதற்கு என்ன சாதனை தேவை இருக்கோ அது வேணும்னு, அதை ஒழுங்காக அந்த சாதனை நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். நான் சொல்கிறேன், விளக்குறேன். பிறகு இந்த அந்த லட்சியத்தை அடைவதற்கு புத்தி வேணும், உடம்புல சக்தி வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை இருக்குது.
இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வேணும்னு ஒரு பிரார்த்தனை. இதை ஒவ்வொன்றா விளக்கம் பார்க்கும்போது தெரியும். பிறகு இன்னொன்று இருக்குது, இந்த வழிபடுற மனிதர்களையும் 3ஆக பிரிக்கலாம், வழிபாட்டையும் 3ஆக பிரிக்கலாம். இதெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னு ஒரு சுருக்கமாக சொல்லிட்டேன். பிறகு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாங்க. பிறகு ஞானம் அடைஞ்ச பிறகு ஒருத்தன் செய்வான்ல பிரார்த்தனை, அது எப்படி பண்ணுவான்னு ஒரு பிரார்த்தனை. சாத்தியம் இதுன்னு சொல்லி சாதனை பண்ணும்பொழுது ஒரு பிரார்த்தனை இருக்குது. ஞானம் அடைஞ்ச பிறகு செய்கிற ஒரு பிரார்த்தனை இருக்குது. இதெல்லாம் நாம் எப்படிங்கிறது தனித்தனியாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த 3 விதமான மனிதர்கள் 3 விதமான பிரார்த்தனை. அது எப்படின்னா, ஒருத்தன் உலக சுகத்துக்காக உலக பொருள்களை மட்டும் வேண்டி பிரார்த்தனை பண்ணுவான். அவனுக்கு பேர் விஷயின்னு பேர். அவன் வேண்டுறது என்ன? அவனுக்கு உலக பொருள் வேணும், உலக சுகம் வேணும், அதுக்காக வழிபாடுவான். இன்னொரு மனுஷன் எப்படின்னா முமுக்ஷு, எப்போ சொன்னேன் பாருங்கள், அதுலேருந்து கொஞ்சம் விலகி கடவுளுக்காக வந்தவன், உண்மையை உணர வேண்டும் என்று வந்தவன், உபனிஷத்துக்களுக்குள் வந்தவன், வேதாந்த வாழ்க்கைக்குள்ள வந்தவன். இவன் ஒரு பிரார்த்தனை பண்ணுவான். இவன் என்ன பிரார்த்தனை பண்ணுவான்னா, அவன் பண்ணுற பிரார்த்தனை கடவுள்கிட்ட பொருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவான். இவன் கடவுள்கிட்ட என்ன நீ வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவான். இவன் வேண்டதும் கடவுள், வேண்டப்படுவதும் கடவுள்கிட்ட. கடவுள்கிட்ட என்ன பண்ணுவான்? கடவுளவே உன்னை நான் தெரிஞ்சுக்கணும், உன்னை அறியணும். இவன் முமுக்ஷுன்னு பேர். இதுதான் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதை பார்க்க போகிறோம். பிறகு ஞானி எல்லாம் ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவனும் வழிபாடு பண்ணுவான். அவனுக்கு வழிபாடு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஒரு வழிபாடு பண்ணுறான். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். பிறகு இந்த பிரார்த்தனை ஏன் பண்ணணும்? இந்த முமுட்சுவாக இருக்கவனும் சரி, எல்லாருமே பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவம் என்ன, அதனால் என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். பிரார்த்தனை 2ஆக பண்ணுறோம். ஒன்று தினந்தோறும் பண்ணுறோம், இன்னொன்று விசேஷ காலங்களில் பண்ணுறோம். ஒரு லட்சியத்தை நோக்கி பண்ணுவோம், புரியுதுங்களா? அந்த லட்சியம் என்னமோ பார்ப்போம். அந்த லட்சியம் அடையிறதுக்கு வழி என்னன்னு பார்த்து அந்த வழியை சரியாக கொண்டு போகிறதுக்காக சாதனைக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். அதுக்கு வேண்டிய சக்தி பெறுவதற்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். பிறகு 3 விதமான மனிதர்கள், 3 விதமான பிரார்த்தனை. ஒன்று உலக வாழ்க்கையில் உழல்பவன், அவனும் பிரார்த்தனை பண்ணுறான் போகத்துக்காக, உலக பொருள்களுக்காக. 2வது கடவுளைக்காக வந்தவன், கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறான், கடவுளை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறான். 3வது கடவுளை அடைஞ்சவன், ஞானத்தை அடைஞ்சவன், அவனும் வழிபடுறான். இந்த இதை பற்றி எல்லாம் பிறகு இதனுடைய பலன் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக எவ்வளோ சுருக்கமாக பார்க்கணுமோ அவ்வளோ சுருக்கம். என்ன சொல்ல போகிறேன்னு இப்போ சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ பிரார்த்தனை 2 விதம் முதல்ல பார்த்துட்டோம். டெய்லி பண்ணுறது அது ஒன்று. பிறகு சாத்தியத்தை வேண்டி பிரார்த்தனை செய்தல். சாத்தியம்னா ஒரு லட்சியம். இப்போ என் குழந்தைக்கு திருமணம் நடக்கணும் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். பையனுக்கு திருமணம் நடக்கணும், இல்லை எனக்கு ஒரு வீடு, எப்படியாவது வீடே இல்லை, வீடு வாங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். இது ஒரு கார் வாங்கணும், எனக்கு அது கிடைக்கும். இதெல்லாம் ஒரு சாதாரணமாக எல்லாரும் பண்ணுற பிரார்த்தனை. இதை சுருக்கமாக பார்க்குறோம். நம்ம பார்க்க போகிறது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்தவங்க பண்ணுற பிரார்த்தனை மெயினாக பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் சாத்திய பிரார்த்தனைன்னு பேர். லட்சியம் இது, நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுறான், படிக்கும்போது பிரார்த்தனை பண்ணுறான், அது லட்சியம். இல்லை டாக்டர் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுறான், அது லட்சியம், அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறது. அடுத்த பிரார்த்தனை எப்படி இருக்கும்னா, அதை அடைவதற்கு சாதனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறது. இப்போ நல்ல மாப்பிள்ளை கிடைச்சாச்சு, பிரார்த்தனை பண்ண உடனே கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும், நகை வேணும், அதுக்கு வேண்டிய அது வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது, சாதனைக்காக பிரார்த்தனை பண்ணுறது. டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை இருக்குது, நீட் தேர்வில் பாஸ் பண்ணி ஆகணும்ட்டு இருக்கா இல்லையா? அதை ஒழுங்காக பண்ணி பாஸ் பண்ணணும், இது சாதனை பிரார்த்தனை. லட்சியம் டாக்டருக்கு படிக்கணும், அதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கணும், கலெக்டர் ஆகணும்னு சொன்னால் ஐஏஎஸ்க்கு நம்ம தகுதியாகணும் முதல்ல, அது சாதனை பிரார்த்தனை. இப்படி சாத்தியம் ஒன்று, அதனை அடைகிற சாதனை ஒன்று, இப்படி 2 விதமான சாதனை சாத்தியங்கிற பிரார்த்தனை. 3வது என்ன பிரார்த்தனைனா, அந்த சாதனையை அடைவதற்கு, சாத்தியத்தை அடைவதற்கு முதல்ல அறிவு வேணும். நல்ல அறிவு இருந்தால் தான் நல்ல பிரார்த்தனை நடக்கும், இல்லாட்டி பிரார்த்தனை நடக்காது. இப்போ குழந்தை எதுக்காக பிரார்த்தனை பண்ணும்? பொம்மை வேணும், எனக்கு கடவுள்கிட்ட போய் ஏதாவது கேள்வி என்ன சொல்லேன், எனக்கு நல்ல பொம்மை வேணும், நல்ல சாக்லேட் வேணும்னு பிரார்த்தனை பண்ணணும். அந்த குழந்தைகிட்ட போய்
நீங்கள் ஒரு 500 ரூபா தாலியும் ஒரு 10 ரூபா சாக்லேட் ஒரு 5 கொடுத்தீங்கன்னா எதை எடுக்கும்? சாக்லேட் தான் எடுக்கும். ஏன்னா அதனுடைய அறிவு எவ்வளோ இருக்கு? அந்த சாக்லேட்டை கேட்குற அளவுக்கு இருக்கு. புரியுதுங்களா? பிரார்த்தனை பண்ணுவதற்கே முதல்ல அறிவு வேணும். கடவுள்கிட்ட எதை கேட்கணுங்கிற அறிவு வேணும். அதுக்கே ஒரு பிரார்த்தனை பண்ணணுமா? ஞான சக்தி வேணும்னு சொல்லி. என்ன சக்தி? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தின்னு சொல்கிறோம்ல. எனக்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு நான் எதை கேட்கணுமோ அந்த புத்தியை தெளிவு பண்ணிக்கூடிய குழந்தை போய் அதை கேட்குமா? வேற ஏதாவது அதையும் கேட்கும். ஒரு சின்ன பையனை கேட்டால் அவன் ஒரு சைக்கிள் வேணும் பிரார்த்தனை பண்ணுவான். அதுக்கு மேலே அவனுடைய அறிவு வேலை செய்யாது. சாதாரண மக்கள் உலக சுகத்தை மட்டும் கேட்பான். அவ்வளோதான் அவனுக்கு அறிவு வேலை செய்யும். ஞானி என்ன பண்ணுவான்? அவன் வேற மாதிரி பிரார்த்தனை பண்ணுவான். ஞானி இல்லை, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்தவன். அவன் எப்படி பண்றான்னா, இந்த பொருளெல்லாம் பார்க்கறான், அதுல அவனுக்கு ஒரு அறிவு வருது, இதெல்லாம் நல்லது இல்லை, இது நிலையானது இல்லைன்னு ஒரு அறிவு என்ன பண்ணுவான்? அடுத்ததை பார்ப்பான். சில நேரம் குழப்பம் வரும், எதை செய்கிறதா அதை செய்கிறதான்னு சொல்லி. அதுக்கு நல்ல அறிவு வேணும், ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ ஜாதகம் பார்க்குறோம், 3 ஜாதகம் நல்ல ஒரே மாதிரி நல்ல பொருத்தமாக இருக்குது, குழப்பம் வந்துடும். குழப்பம் வருமா இல்லையா? எந்த ஜாதகத்தை செலக்ட் பண்ணணும், குழப்பம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அதை தேர்ந்தெடுக்கிற புத்தி வேணும் முதல்ல. அல்லது கடைவேல்ட்டு அதுக்கு புத்தி வரலன்னு பூ கட்டி பார்த்துருவோம். என்ன பண்ணுவோம்? 3 நல்லா இருக்கு, கடவுள் என்ன சொல்கிறாரோ செய்வோம் சொல்லி பண்ணுவோம். இப்படியெல்லாம் பிரார்த்தனை இருக்கு. இது ஞான சக்தி. அந்த அறிவு நல்ல அறிவாக இருந்தால் நல்லா நம்ம கேட்போம். கேட்குற பொருள்களும் உயர்ந்ததாக இருக்கணும். அது இச்சா சக்தி, செயல்படக்கூடிய சக்தி. அதை அடைவதற்கு நம்மளுக்கு ஆற்றலும் சக்தியும் வேணும். இதெல்லாம் கேட்டு பிரார்த்தனை பண்ணுறது இருக்கு. இங்கே ஞானத்தை அடைவது, மோட்சத்தை அடைவது சாத்தியம். மோட்சத்தை அடையணும், தத்துவத்தை புரியணும், கடவுளை அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனை இருக்கு. அதுக்கு சாதனை என்னன்னா, குரு சாஸ்திர விசாரணை சாதனை. அந்த சாதனை ஒழுங்கா பண்ணணும்னு ஒரு பிரார்த்தனை. பிறகு அதை பண்ணுவதற்கு இடையூறு இல்லாமல் எல்லா சக்தியும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. இது ஆன்மீக வாழ்க்கையில் கடவுளை நோக்கி போகிறவங்களுக்கு. இப்போ 2, ஒன்று தினசரி வழிபாடு, விசேஷ வழிபாடு. அடுத்தது எது சாத்தியம்னு வழிபடுறது, அதுக்குண்டான சாதனைக்காக வழிபடுறது, அதுக்குண்டான சக்தியை கேட்டு வழிபடுவது. இப்படி வழிபடுறவங்களை 3ஆ பிரித்து அவங்க 3 என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்த்து அதில் இடைப்பட்டவர்கள் தான் நாம் ஆன்மீக சாதனை இருக்கும். அதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறான்? விஷயி, உலக சுகங்களுக்காக காமிய பிரார்த்தனை செய்பவன், உலக பொருள்களை வேண்டுபவன். இவனுக்கு லட்சியமே என்ன தெரியுமா? உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் லட்சியமாக இருக்கும், இல்லை ஒரு பதவி லட்சியமாக இருக்கும். இதைத்தான் வேண்டுவான், வேறு எதையுமே வேண்ட மாட்டான். அதை மட்டுமே விரும்புபவன். பிரார்த்தனைனாலே பொருள் ஏதாவது கேட்குறதே கடவுள்கிட்ட அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா கஷ்டம் வந்தால் அதுலேருந்து விலகிறதுக்கு பிரார்த்தனை. இது தப்புன்னு சொல்லலை, இதெல்லாம் அடிப்படை நிலையில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை. சில நேரம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தாது, இன்னொரு ஆள்கிட்ட இருக்கிறத பார்த்து கம்பேர் பண்ணி அவனுக்கு மட்டும் இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை. அடுத்தாத்து அம்புசத்தை பாத்திலான்னு ஒரு பாட்டு இருக்கும். உடனே சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறா அதனாலேன்னு சொல்லுவான். இப்படி மற்றவங்களை கம்பேர் பண்ணி பிரார்த்தனை பண்ணுறது இருக்கு. அவனுக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைக்கலன்னு ஒரு பிரார்த்தனை இருக்குது. இதெல்லாம் சாதாரணமாக இருக்குது. அந்த பிரார்த்தனைலாம் கூடாது, அப்படிலாம் பண்ணவே கூடாது. துக்கம் போகிறது கூட பண்ணலாம், சில கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் சாதாரண நிலை, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இதில் தான் 100க்கு 99, 1000க்கு 999 பேர் இந்த பிரார்த்தனையில் தான் இருக்கிறாங்க. இதை பற்றி இங்கே அதிகமாக பேசலை. அடுத்த ஸ்டெப்பு தான். அடுத்த ஸ்டெப்பு யாருன்னு சொன்னால், 2வது வரக்கூடியவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எங்கே கிடைக்குது எல்லாமே. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. சாமி கும்பிடாதன்னு கூட கிடைக்குது, இருக்கா இல்லையா? இறை வழிபாடு இல்லாதது கூட உலக பொருள் கிடைக்குது, உலக ஆரோக்கியம் கிடைக்குது. எது வெளியே பார்த்து வாங்க முடியாதோ அதை கேட்கணும்னு நினைக்கிறது. புரியுதுங்களா? இவன் தான் கடவுளவே கடவுள்கிட்ட கேட்கறது. இவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர், விவேகின்னு பேர், அறிவாளின்னு பேருன்னு வச்சுக்க. மற்றவெல்லாம் இப்போ என்ன யாரு? இவன் மட்டும் அறிவாளினா மத்தாலாம் யாரு?
அறிவு இல்லாதவங்க அர்த்தம். அறிவு இல்லாமல் கேட்குறோம் நம்ம. இவன் தான் எது கிடைக்காதோ அதை போய் கேட்பான். இவனுக்கு பேர் விவேகி. மூணாவது ஞானம் அடைஞ்ச பிறகு அடைகிற முக்தர்கள். அவன் ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவன் பண்ணுறது. அதை கடைசியை பார்க்கலாம். இங்கே என்னன்னு சொன்னால், எது நிலையானது எது நிலையற்றது என்று அறிவுபூர்வமாக சிந்தித்து நிலையற்றதை கேட்காமல் நிலையானதை கேட்பவன் முமுக்ஷு, விவேகின்னு பேர். இவன் பண்ண பிரார்த்தனை எப்படி? நிலையானதை கேட்பான். உலக பொருள்களை இனாமா கொடுத்தா கூட வாங்க மாட்டான். அவன் எல்லாம் எதுக்காக இருப்பான்னு சொன்னால், கடவுளுக்காகவே கடவுளை பிரார்த்தனை செய்பவன், அவரை வேண்டி அவரிடமே பிரார்த்தனை செய்வதன். பிரார்த்தனை செய்வதும் கடவுளிடம், பிரார்த்தனைக்கு வேண்டும் பொருளும் கடவுளே. ஒரு ராஜாட்ட போய் நீங்கள் போய் ஏதாவது பொருள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணிடுவார்? கொடுத்துட்டே. ஒருத்தன் பண்ணனா டெய்லி எல்லாம் வரிசையாக வைப்பாங்களே, ஒருத்தன் மட்டும் எனக்கு ஒன்றும் வேணாம், சும்மா அவங்கள பார்த்துட்டு போக வந்தேன்னு பார்த்துட்டு போயிடுவானா. எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, டெய்லி போய் அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் என்ன கேட்குறானோ அதுக்கு வேண்டியதை கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவார். ஒருத்தர் எதுவுமே கேட்குறது இல்லையா, சும்மா அவங்கள பார்க்கணும், அவ்வளோதான். அப்புறம் கடைசியில் என்னாச்சு ராஜாவுக்கு, இவன் என்னடா ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான், நம்மளவே பார்க்கணுன்னு வர்றான், நம்மளுக்காக வர்றான்னு சொல்லி கடைசியில் என்ன பண்ணிட்டாரான், அவரே பக்கத்தில் வச்சுக்கிட்டாரான். அவரே ராஜாவே வந்தாச்சுன்னா பிறகு உனக்கு எந்த பொருள் வேணும்? எல்லா பொருளும் கிடைச்சது மாதிரி தானே. அப்படி கடவுள்கிட்ட பொருளை கடவுளே நம்மகிட்ட வந்தாச்சுன்னா எல்லாம் கிடைச்சது மாதிரியா இல்லையா? எங்க சாமி கொடுக்குறாரு அப்படிலாம் கொடுக்க மாட்டாருன்னா, அவரே வந்தாச்சுன்னா அதில் இருக்க சந்தோஷம் வேற உலகத்தில் எதுவுமே இல்லை. கடவுளே நம்மகிட்ட வந்தாச்சுன்னா இருக்காரு, தெரியல. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. ஆனால் என் உள்ளத்தில் மட்டும் இல்லைன்னு சொல்லிடுவோம். இல்லாத இடம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவான். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவான். எல்லாத்துலையும் இருக்கிற எனக்குள்ள இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருக்காருன்னா அப்போ எக்க இருக்காரு தெரியலையே, தெரிஞ்சுக்கணும். ஏதாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? எல்லாரும் சொல்றாங்க நம்மளுக்குள்ள இருக்காரு, இதயத்தில் குடிகொண்டிருப்பார்னு சொல்லி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்றாரு. அது என்ன சொல்றாங்களே, இருக்காரா இல்லை, எப்படி இருக்காரு, எந்த ரூபத்தில் இருக்காரு, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போமோன்னு ஒருத்தன் வர்றான். அவன் இந்த ரெண்டாவது ஆள். இவன் கடவுளை பொருளுக்காக பிரார்த்தனை பண்ணுவதில்லை. ஆனால் கடவுளை அடையிற சாதனையில் ஈடுபடும் பொழுது சில பொருளையும் கேட்பான். அதுவும் கூட உயர்ந்த பிரார்த்தனைங்கிறாங்க. இந்த சாதனை பண்ணுறதுக்காக சில கேட்பானா, அதெல்லாம் வரப்போகுது. என்ன கேட்க போகிறான்னு சொல்லி வரப்போகுது, பார்க்க போகிறாங்க. அதனால என்ன சொல்றான்னு சொன்னா, இங்க சாத்தியமும் இறைவன், சாதனையும் இறைவனாக ஆகின்றார். இதுக்கு பேரு நிஷ்காம பிரார்த்தனைன்னு பேரு. அது காமிய பிரார்த்தனை, இது நிஷ்காம பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையிலே ஒரு சந்தோஷம் வந்துருங்கிறாங்க. மற்ற பிரார்த்தனைக்கு இந்த பிரார்த்தனைக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, இந்த கடவுளுக்காக பிரார்த்தனை பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கு அந்த பிரார்த்தனை பண்ணுறதுலே ஒரு சந்தோஷம் வந்துடுமா. ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ நம்ம இப்போ படிக்கிறோம், இந்த படிப்பு படித்தா இந்த வேலை கிடைக்கும், இவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு சொல்லுது. அப்போ எப்போ சந்தோஷம் கிடைக்கும்? அந்த படித்து அந்த வேலை கிடைச்சி அந்த சம்பளம் வாங்கினாத்தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சில படிப்பு இருக்குது, ஸ்டைஃபன் கொடுப்பான். படிக்கும் போதே அந்த தகுதி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சில படிப்புகளுக்கு தகுதி இருந்ததை செலக்ட் பண்ணி படிக்க வைப்பான். அப்படி செலக்ட் பண்ணிட்டான்னா இவன் சம்பளம் கொடுத்து படிக்க வைப்பான். சில கம்பெனி பார்த்துருக்கீங்களா, ஸ்டைஃபன் மாதிரி முதல்ல ஒரு சம்பளம் கொடுப்பான், பிறகு ஹையாக கொடுப்பான். முடித்த பிறகு நம்ம செலவழித்து படிக்கிறது போய் அவன் செலவழித்து படிக்க வைப்பான் இருக்கு. அப்போ அதிலே ஒரு சந்தோஷம் வந்துடுதா இல்லையா? அது மாதிரி கடவுளையே கடவுளுக்காக வழிபடுறவனுக்கு அந்த அந்த வழிபாட்டிலே ஒரு நிறைவு வருமா, வழிபாட்டிலே ஒரு சந்தோஷம் வந்துடுமா. அப்படிப்பட்ட வழிபாடு இந்த முமுட்சு செய்கின்ற பிரார்த்தனை. இவன் ஒரு வேளை நான் நல்லா வழிபடணும், உன்னை அடையணும், அதுக்கு எந்த பொருள் இடைஞ்சலும் வரக்கூடாது, எனக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், அப்போ தான் நான் உன்னை நல்லா வழிபடும்னு கேட்டாலும் அது காமிய பிரார்த்தனை இல்லைன்ட்டார். விவேகானந்தர் கேட்டாரா இல்லையா? விவேகானந்தர் காலிட்ட போய் என்ன கேட்டார்? விவேகானந்தர் என்ன சொல்கிறார்? ராமகிருஷ்ணர்கிட்ட போய் சொல்லியிருக்க நிறையா தடவை, ஞாபகப்படுத்துகிறேன். நான் இதில் ஈடுபட நினைக்கிறேன், ஆனால் என் குடும்ப கஷ்டத்தில் இருக்குது, என் குடும்பம் கஷ்டம் போகிறதுக்கு நீங்கள் எதாவது வழி பண்ணுங்க ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு. உங்கள் காலிகிட்ட கேட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. யார்? விவேகானந்தர். அவர் என்ன சொல்கிறாரு?
நீயே போய் கேளுப்பாங்கிறாரு. நான் காளி எங்கே பார்த்தேன், நீங்கள் தானே தினம் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறார். இல்லை நீ போ காளி காட்சி கொடுக்குங்கிறார். காட்சி கொடுக்க போய் கேளுங்கிறார். போகிறாரு, காளி காட்சி தருது. எனக்கு பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும் அப்படின்னு மட்டும் கேட்டு ஓடியாந்துறாரு. என்னப்பா கேட்டையா? ஐயோ எனக்கு மறந்துட்டேங்கிறார். 2வது இருக்கா போ. பிறகு போனால் அதையும் கேட்குறாரு. பிறகு 3வது தடவை கோச்சலும் என்னால் அதை கேட்க முடியல, ஒன்னாலே கேட்க முடியல, என்னால் அப்படி கேட்க முடியும்ட்டு இருந்தாலும் விடலை இவர் விவேகானந்தர். இல்லை எனக்கு என் குடும்பத்தில் கஷ்டம் எல்லாம் போகணும்னு கேட்குறாரு. அப்போ தான் நான் இதில் முழுசாக ஈடுபட முடியும் சொன்ன உடனே உனக்கு அடிப்படை தேவைகளுக்கு உன்னுடைய குடும்பம் எந்த கஷ்டம் படாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அடிப்படை அதுக்காக ரொம்ப கோவம் வர்றது. அப்போ அது பிறகு எனக்கு அது போதும்ட்டு போய் பிறகு என்ன பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய மகான் ஆகிறார் அவர். அப்படி வேண்டுனாலும் அது காமிய பிரார்த்தனை அல்ல, உலக சுகத்திற்காக வேண்டும் பிரார்த்தனை அல்ல. ஆன்மீக சாதனை செய்வதற்காக எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், இதெல்லாம் இருந்தால் அந்த சாதனையை நான் நல்லா பண்ண முடியும்னு அதுக்காக கேட்குற பிரார்த்தனையும் கடவுளுக்காக கேட்குற பிரார்த்தனை அப்படிங்கிறாங்க இங்க. அதுவும் நிஷ்காம பிரார்த்தனை தான். பிறகு கடவுளை அடைஞ்ச பிறகு முக்தர்கள் வழிபடுறான் பாரு, ஞானத்தை அடைஞ்ச பிறகு அவங்க வழிபடுற பிரார்த்தனைக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? இந்த இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னதே விரிவாக பார்க்கணும். இப்போ இது எப்படின்னா 3வது ஆள் முக்தன், ஞானத்தை அடைஞ்சிட்டான். அவன் பிரார்த்தனை பண்ணி ஒன்று அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நன்றி கடனுக்காக பிரார்த்தனை பண்ணுறான். இவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்தலையே எனக்கு ஒன்றுமே வேணான்னு பிரார்த்தனை பண்ணும். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பிரார்த்தனை பண்ணுறான்ல, அப்படி பிரார்த்தனை பண்ணுவான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் போய் எனக்கு இந்த உடம்புல இந்த நோய் இருக்குது, இந்த நோயெல்லாம் தீர்த்தேன்னு சொன்னால் உனக்கு நான் தீச்சிட்டு எடுக்கிறேன், இல்லை பாத யாத்திரை வர்றேன், பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? அது வேண்டுறது, பொருளை வேண்டி உன்னை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறான். முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறான், திருப்பி என்ன பண்ணுறான், நேர்த்தி கடன் கெடுத்துறதுக்காக நன்றி கடன் செலுத்த போகிறான். அப்போ போய் வேண்டுதல் இல்லை, அந்த பிரார்த்தனை நிறைவேற்றினதுக்காக ஒரு நன்றிக்காக பிரார்த்தனை பண்ணுறோமா இல்லையா? இது சாதாரண மக்களும் பண்ணுறாங்க. ஞானியும் பண்ணுவான். என்ன பண்ணுவான், எனக்கு இவ்வளோ பெரிய மனசை கொடுத்துட்டியே, இதுக்கு நான் நன்றி சொல்கிறேன், இதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இந்த ஞானியும் பிரார்த்தனை செய்வான். விஷயையும் பிரார்த்தனை செய்வான், அவனும் பிரார்த்தனை செய்வான். மாணிக்கவாசகர் ஒரு பாட்டில் சொல்றார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கரனை சுண்ணப்பன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார். என்ன நன்றி கடன், நன்றியில் சொல்கிற வார்த்தை அதெல்லாம். நீ கண்ணை கொடுத்த கண்ணப்பனுக்கு அருள் புரிஞ்ச கரெக்டு, ஆனால் எனக்கும் அருள் புரிஞ்சிட்டேப்பா. அப்படி கண்ணை கொடுத்தவனுக்கு அருள் புரிஞ்சவர் என்னையும் ஒரு பொருளாக நினச்சி எனக்கு நீ அருள் புரிஞ்சிருக்கேன்னு சொல்லி வழிபடுறார். இது என்ன வேண்டுதல் இல்லை, கடவுளுடைய அருளுக்காக நன்றியாக சொல்கிற வழிபாடு. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாங்கிறது அப்படித்தானே. இது மோட்சத்தை அடைந்த பிறகு வழிபடுற வழிபாடு. சாதாரண மக்கள் அப்படி இருக்கு, தீச்சிட்டி எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறதுன்னு இப்படியெல்லாம் பண்ணால் நான் சபரிமலைக்கு மாலை போட்டு வர்றேன். அந்த வழிபாடு எதுக்குன்னா ஏற்கனவே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்ததுக்காக போகிறது. முக்தன் என்ன பண்ணுறான், எனக்கு ஞானத்தை கொடுத்து இப்படி ஒட்ட மனசை கொடுத்துருக்கிறையே அப்படிங்கிற ஒரு வழிபாடு. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நாம் பார்க்க போகிறது இந்த 2 பற்றி இல்லை, இடைப்பட்டவன் இருக்கான் பாருங்க, சாதனை பண்ணுறான் பாருங்க, அவனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதிகமாக. கடவுளே நம்மகிட்ட கிடைச்சாச்சுன்னா, நம்மகிட்ட இருந்தாச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு குறையே வரப்போகிறது இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு சிஎம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் எப்படி தைரியம் இருக்கு? சிஎம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம், இல்லை பிரைம் மினிஸ்டர் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். கடவுளுக்கே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தானே இருக்கண்ணா. அப்படி நினைக்கிறது இல்லை நம்ம. ஞானியின் பிரார்த்தனைக்கு உதாரணம் என்னென்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கப்பல் வியாபாரி உதாரணம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பெரிய கப்பல் வியாபாரி என்ன பண்ணாராம், ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கார். அவர் உட்காந்துருக்கும்போது மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் காதல் ஏதோ சொல்கிறான், அந்த கப்பல் வியாபாரி காதல் ஏதோ சொல்கிறான். அந்த இறைவனுக்கு அவன் சொல்லி முடிச்சுட்டு போகிறான். போன உடனே மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறாரு, அந்த இறைவனுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிறார். பிறகு மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு 2 மணி நேரம் ஆகுது. முடிஞ்சவொடனே திருப்பி அவன் வேகமாக ஓடியாரான். அந்த முதல்ல வந்தவன் திருப்பி ஏதோ காதலை சொல்கிறான். ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூடி உட்கார்றாரு.
அந்த இறைவனுக்கு மிக்க நன்றி அப்படிங்கிறார். என்னடா ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனால் அப்பயும் நன்றினார் இப்பயும் நன்றிங்கிறாருன்னு சொல்லி மீட்டிங் முடிஞ்ச பிறகு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் கப்பல் வியாபாரம் பண்ணுறேன். கப்பலில் இந்த தடவை என்ன பண்ணி என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் விற்று அதெல்லாம் அடமானம் வச்சு ஒரு பெரிய பிஸ்னஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் கப்பலில் வந்தால் அதை போல் பல மடங்கு எனக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் வரலைன்னா நான் நடுத்தருவுக்கு தான் போகணும், தெருவில் நிற்கணும், எனக்கு எல்லாமே காலி ஆகிடும். அந்த நிலைமை அது. கப்பல் புயலில் சிக்கிக்கிருச்சு, மூழ்கிறோம்னு சொல்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறானா. யார்? இந்த மீட்டிங்கில் அவருடைய பிஏ என்ன சொல்கிறான், கப்பல் கடலில் மூழ்கி போயிடும் போல இருக்குது, புயலில் மாட்டிக்கிருச்சான், தப்பிக்கிறது கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னு உடனே இவர் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பார்த்தாராம். மனசு எந்த சஞ்சலம் படலையா, அமைதியாக இருந்துச்சான். இந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய மனசு துக்கப்படாமல் அமைதியாக இருக்கக்கூட மனநிலையை எனக்கு கொடுத்துருக்கிய பகவானே, அதுக்கு நன்றின்னாராம். பிறகு 2 மணி நேரம் கழித்து என்ன பண்ணியிருக்கான், இல்லை தப்பிச்சிருச்சு, கப்பல் ஆபத்தில் தப்பிச்சு வந்துருச்சுன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கான். அப்போ கண்ணை மூடி குதூகலம் அடையலை, பெரிய சந்தோஷம் அடையலை. அப்போ என்னவோ அமைதியாக இருந்துச்சான். இப்பயும் இந்த மனசை, அமைதியான மனசை, ஒரே மாதிரி மனசை கொடுத்துருக்கியே, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இதை கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னாராம். காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்லலை, மூழ்க போகும்போது நன்றி சொல்கிறாரு கடவுளுக்கு. கப்பல் மூழ்க போகும்போது நன்றி. ஏன்னா அந்த மனசு அப்பயும் அமைதியாக இருக்குது, நடுத்தருவுக்கு தான் வரப்போகிறாரு. இது ஞானியினுடைய பிரார்த்தனை. புரியுதுங்களா? இவன் இப்படித்தான் இருப்பான். ஆனால் சாதகன் என்ன பண்ணுவான், ஒன்று நடந்த உடனே அதுக்காக போய் காணிக்கை செலுத்துறது பிரச்சனை. சாதகன்ல இந்த விஷயி உலக சுகத்துக்கு வேண்டவன். இங்கே என்னன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், இடைப்பட்டவன், நம்ம சாதனை பண்ணி கடவுள் அதை பற்றி அதிகமாக பேச போகிறார். பிறகு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் பதவி பட்டமெல்லாம் கிடைச்சா கடவுள் அனுக்கிரகம் நினைக்கிறோம். இவன் அதெல்லாம் கடவுள் அனுக்கிற நினைக்கல. கடவுளுடைய தத்துவத்தை புரிகிற பாக்கியத்தை கொடுத்து இப்படிப்பட்ட மனநிலையை கொடுத்துருக்காரு பாருங்க, இதுதான் பெரிய அனுக்கிரகம் நினைக்கிறான். இந்த மனசு கிடைச்சது பெரிய அனுக்கிரகம் நினைக்கிறான். இன்னொரு உதாரணம் பார்த்துருக்கோம். சுடுகாட்டில் ஒருத்தன் போய் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பான். காளி என்ன பண்ணான், காட்சி கொடுக்கும். காட்சி கொடுத்து என்ன இங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கேயாவது பண்ணணும்னு சொல்லும். ஏன் இது ஏன் இடம், சுடுகாட்டு நடனம் ஆடணுங்க, இந்த உலகமே உன்னுடையது, அங்கே போய் ஆடும்பான் காலிட்டையே, உனக்கு இதானே கிடைச்சும். ரொம்ப தைரியமாக சொல்லு, என்கிட்ட இவ்வளோ தைரியம் இப்போ ஏதாவது வரம் கேளுன்னு கேட்பேன். உன் வரமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறான். இல்லை நான் வந்துட்டு அதான் கொடுத்துட்டே ஆகணும் அப்படின்னுச்சான். இந்த காலில் இருக்க கட்டி எடுத்து இந்த காலில் மாற்றி இதை கேட்குறேன்னு, அது பிராரப்தம் இந்த காலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். இதவே செய்ய முடியல, நீ போ வேலையை பார்த்துட்டு நானா. கடவுள்கிட்ட அப்படி சொல்கிற தைரியம் யாருக்கு வரும்? இதெல்லாம் ஞானியினுடைய பிரார்த்தனை. இங்கே நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ண, கடவுள் கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்துடும், கோவம் வரும். கோவம் என்ன பண்ணுவான், திட்டி பிரார்த்தனை பண்ணுவோம். அதுவும் பண்ணுறோமா இல்லையா? அதுவும் தப்பு இல்லை. கடவுளை நீங்கள் என்ன வேணாலும் திட்டலாம், அவரெல்லாம் கோச்சிக்கிற மாட்டார். சாண்டா சின்ன பார்த்தா அவர் சொன்னா இல்லையா, படம் நஷ்டமாயிருச்சுன்னா லாபம்னா அவ்வளோ பூஜை பண்ணுவாராம் முருகனுக்கு. நட்டமாச்சுன்னா உள்ளே போய் முருகனை திட்டுன்னு திட்டி 1 மணி நேரம் திட்டிட்டு வெளியே ஃப்ரீ ஆகிடுவாராம். இது நம்மளுக்கு கொடுக்கலைன்னா நம்ம பண்ணுறது. ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் நல்லா கிண்டல் அடிப்பார். நல்லா பகவான் ராமாயணம் மகாபாரதம் சொல்கிறது. களவாணி பைய கிருஷ்ணன் இருக்கானேம்பார் காளிமுத்தவரா. அவர் ஒரு நாள் சின்ன வயசில் 5 வயசு 6 வயசாக இருக்கும்போது வீட்டில் யானை துரத்துன்னு ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க அம்மா என்னடா படுத்து எந்திரிப்பாரான், யானை துரத்துதுன்னு பாரான். அம்மா அடிச்சு, என்னடா யானை துரத்துதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அடிச்சு காதை பிடிச்சி திருட்டி, ஏதாவது விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கு, ஏதாவது விநாயகரை பண்ணையாடான்னு கேட்டிருக்கு. ஆமாம், விநாயகரை கள்ளக்கொண்டு எரிஞ்சேன்னு இருக்காரு 5 வயசில். எது கள்ளக்கொண்டு எரிஞ்சிருக்காருன்னா, பிரசாதம் கொடுப்பாங்கல்ல, தீர்ந்து போச்சான். அவர் போய் கேட்கும்போது விநாயகர் மேலே கோபம் வந்துருச்சு. எனக்கு மட்டும் கொடுக்க அப்படின்னு கல் எடுத்து விநாயகர் எரிஞ்சு போட்டு வீட்டுக்கு வந்துட்டார். என்னமோ ஒரு பயம் அவருக்கு, விநாயகர் ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. பிறகு காதை பிடிச்சி போய் உக்கி போட சொல்லிச்சான். இது கோபமா பிரார்த்தனை பண்ணுறது, அதுவும் கூட கடவுள்கிட்ட பண்ண தப்பு. இதெல்லாம் விஷயம் பண்ணுறது, சாதாரண மக்கள் பண்ணுறது. இவனுக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நன்றியோடு இருப்பான். இவனுக்கு ஆள் மனசில் ஒரு அமைதி ஏற்பட்டு விடும். இதெல்லாம் முமுக்ஷு. முதல்ல சொல்லி விஷயி. நாம் பார்க்க போகிற பிரார்த்தனை என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல பண்ண முக்தன்.
பிறகு விஷயி. நாம் பார்க்குறது இந்த விவேகி முமுட்சு. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஆளுன்னு வச்சுக்கங்களேன். நான் கூட உங்களுக்கு குறை சொல்லிடக்கூடாது, நீங்களும் முக்தர்களாக இருக்கலாம். என்ன எல்லாரும் முக்தர்களாக இருக்கலாமே. முமுட்சுன்னு அர்த்தம்னா முக்தி அடைவதற்கு முயற்சி பண்ணுபவன். முக்தன்னா ஞானத்தை அடைந்தவன். இங்கே ஞானத்தை அடைய முயற்சி செய்பவன் பிரார்த்தனை. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன பலன் கிடைக்கும் சொன்னால், முக்கியமான பலன் பொதுவாகவே அவனுக்கு சரி எல்லாரும் மனசில் பிரார்த்தனை பண்ணும்போது பெரிய சுமை குறையும். என்ன குறையும்? மனசினுடைய பாரம் குறையும். பிறகு வெற்றி அடைஞ்சா கர்மம் வராது, தோல்வி அடைஞ்சா ஒரு தொய்வு வராது, சோர்வு வராது, மனசில் ஒரு பலம்தான் வருங்கிறார். இந்த பிரார்த்தனை முக்கியமான பலன் என்னன்னா, வெளியே இருந்து பொருள் கிடைக்குதோ கிடைக்கலையோ மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சிடும். வெற்றி அடைஞ்சா நான் தான் பண்ணேங்கிற கர்வம் வராது, ஆணவம் வராது. தோல்வி அடைஞ்சா சோர்வு வராது, மனசில் ஒரு அமைதி ஏற்படும். இந்த பலனெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம். இல்லாட்டி பிரார்த்தனையே நம்ம பண்ண மாட்டோம். சாதாரண எனக்கு வழிபட நேரம் இல்லை, கோயிலுக்கு நேரம் இல்லை, பிரார்த்தனை நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாக்கு, பொய் சாக்கு. உண்மையிலே பிரார்த்தனையுடைய பலனை அனுபவிச்சுட்டோன்னு வச்சுக்கங்களேன், நம்ம யாருமே பிரார்த்தனை பண்ணுறது நிப்பாட்டவே மாட்டோம். அதெல்லாம் மனச்சுமை குறையும். அது எப்படி பிரார்த்தனை பண்ணால் மனச்சுமை குறையும் சொன்னால், இப்போ நம்ம குளிக்க நேரம் இல்லை சொல்கிறோம், எனக்கு குளிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பல்லு விளக்க நேரம் இல்லைன்னு சொல்லி சாப்பிட நேரம் இல்லைன்னா உடம்பு எப்படி இருக்கும்? உடம்பு நாரிடுமா இல்லையா? குளிக்க நேரம் இல்லைன்னா, பல்லு விளக்க நேரம் இல்லை, உடம்பு நாற்றம் எடுத்துரும். சாப்பிட நேரம் இல்லைன்னா தொய்வாகவும் போயிடும். இது உடம்புக்கு. பிரார்த்தனை பண்ணால் நேரம் இல்லைன்னு சொன்னால் மனசில் என்ன ஆகும்? மனசு அழுக்காயிடும். உடம்பு குளிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி மனசு நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். மனசில் தினம் அழுக்கு சேருது. அந்த அழுக்கை நீக்கிறதுக்கு ஒரே உபாயம் என்ன? பிரார்த்தனை தான். உடம்புல அழுக்கு சேர்ந்தா குளிக்கலாம், சோப்பு போடலாம். மனசில் அழுக்கு சேர்ந்தா அதுவும் சுமையாகத்தானே இருக்கும். மனசில் அழுக்கு சேர்ந்தா ஒரு எரிச்சலாக இருக்காதா? அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு, அந்த மனசை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரே இடம் எதுன்னு சொன்னால், உண்மையான இடம் கடவுள் தான். பொறுப்பு ரொம்ப அதிகமாகும் பொழுது நிறைய சுமை வரும். நீங்கள் இப்போ ஒரு 4-5 லக்கேஜ் வச்சுருக்கீங்க, தூக்கிட்டு போய் தூக்க முடியலை, பக்கத்தில் இருக்கவர்கிட்ட 2 கொடுத்தா என்ன ஆகுது? கொஞ்சம் ஈஸியாக போகிறோமா இல்லையா? அது மாதிரி மனசில் இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு இடம் வேணும். அது யாருன்னா, வேற ஆள்கிட்ட இறக்கி வச்சிங்கன்னா உங்களை வீக்காக நினைப்போம். நீங்கள் உங்கள் குறையெல்லாம் சொல்லி உங்கள் நண்பர்கள்ட்டையோ இல்லை யார்கிட்டயோ சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன இவன் வீட்டை இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படிமா. நீங்கள் அங்கே போய் அழுதீங்கன்னா நம்மளை பலவீனனாகவும் நினைப்பான். இதவே கடவுள்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் யார்ட்டையும் சொல்லுவாரா? உண்மையிலே பெரிய மனோதத்துவ டாக்டர் யார் தெரியுமா? கடவுள் தான். கடவுள்கிட்ட நீங்கள் மனோதத்துவ டாக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உங்கள் மனசில் இருக்க சுமையெல்லாம் இறக்கி வாங்கிடுவார். எல்லாத்தையும் என்ன கேட்பார்? எல்லாத்தையும் கறந்துடுவார். என்ன எல்லா பிரச்சனையும் கறந்து வாங்கினோன்னு வேணா வேணிடுவான். அந்த மனநோயாளி ஃப்ரீ ஆகிடுவான். இதவே நாம் என்ன பண்ணுறோம்னா, கடவுள்கிட்ட போய் நாம் அந்த பிரார்த்தனை பண்ணி சொல்லும் பொழுது மனசில் இருக்கக்கூடிய சுமை இறங்குகின்றது. அதாவது யார்கிட்டையும் போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னோம்னா, ஒன்று அவங்க வேறு யார்ட்டையும் சொல்லிடுவாங்க, இல்லாட்டி நம்மளை வீக்காக நினைப்போம். கடவுள்கிட்ட சொன்னால் யார்கிட்டையா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நம்மளுக்கு வீக்னஸும் வராது. நம்ம போய் குறைய சொல்லி அழுதுணும், ஏன்ப்பா அழுகிற, இதுக்கு போய் அழுகிறேன்னு சொல்லி நம்ம பலவீனமாக நினைப்பான். கடவுள்கிட்ட அழுதா அவர் நினைப்பாரா? கடவுள்கிட்ட அழுதா பெறலாம். அழுதால் உன்னை பெறலாமேன்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. பாடியிருக்காங்களா இல்லையா? அழுதால் உன்னை பெறலாமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி கடவுள் நம்மளுடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு ஒரு பெரிய இடம். ரயில் பெட்டியில் ஒருத்தன் பயணம் செய்கிறான், தலையில் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர்றான், ரயிலில் ஏறிடுறான். ஏறிட்டு தலையில் வச்சமானக்கே உட்காந்துருந்தானா. பெட்டியை தலையில் வச்சமானக்கப்பா இறக்கி வைப்பா. இல்லை, அது எப்படி ரயில், உன்னை சுமக்கிற ரயில் உன் சுமையை சேர்த்து சுமக்கும்ப்பா, இறக்கி வச்சிருப்பான்னு சொன்னாராம். அது மாதிரி ரயில் பெட்டி மாதிரி கடவுள்கிட்ட போயாச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய சுமையெல்லாம் என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட இறக்கி வச்சா நம்மளை சுமக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுடைய சுமையும் சுமந்து விடுவார். அதனால் கடவுள்கிட்ட நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுது பிரார்த்தனை பண்ணுவது ஒரு
வழிபாட்டு முறை மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை குறைப்பதற்கு ஒரு சிறந்த வழி. ஞானம் வந்து தத்துவம் புரிஞ்சு அது ரெண்டாவது விஷயம். இது இப்பயே என்ன ஆகுமா, நம்மளுக்கு அது கிடைக்கும். மனசு ரொம்ப மோசமாக இருக்கு. இந்த மோசமான மனசை நாம் வந்து சரி பண்ணணும்னா கடவுளை தவிர வேற வழி யாரும் கிடையாது. அவரை தவிர யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அதுக்காகத்தான், அதாவது நாயை விட மோசமான மனசு, விலங்கை விட மோசமான மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மனசை சரி பண்ணுறது யாரால முடியும்? கடவுளால் தான் முடியும். அதனால மாணிக்கவாசர் ஒரு பாட்டில் சொல்லியிருக்கார், சிவபுராணம் படித்தோம்ல, என்ன சொல்கிறாரு? விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள்வுருகும் நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனேன்ட்டார். விலங்கு மனசு, நாயை விட மோசமான மனசு, இதை சரி பண்ணுறது உன்னாலதான் முடியும் அப்படிங்கிறார். நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் மற்ற வெளியே வந்து நம்ம சம்பாதிச்சிடலாம். இதை மாற்றுறதுக்கு யாரால் முடியும்? கடவுளால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அதாவது மற்ற காரியத்தை எப்படி வேணாலும் சாதிக்க முடியும், இதை சாதிக்க முடியாது. நான் போனதில் எங்கேயோ ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருத்தர் கடவுள் காட்சி கொடுத்தார். முன்னாடி இங்கேயும் சொல்லியிருக்கேன். கடவுள் வந்து காட்சி கொடுத்து என்ன வரம்னு கேட்டாராம். இவனுக்கு அமெரிக்காவுக்கு காரில் போகணும்னு ஆசை. யாருக்கு? இந்த கேட்டவனுக்கு. அமெரிக்காவுக்கு ரோடு போட்டு கொடுங்க கடவுளேன்னு கேட்டானான். என்ன கேட்டிருக்கான்? ரோடு போட்டு கொடுங்க. அது ரொம்ப கஷ்டம்ப்பா, அதெல்லாம் அமெரிக்காவில் ரோடு போட முடியாதுன்னாரான் கடவுளை. சரி, இன்னொரு வேலை செய்யுங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் வாயை அடக்கி வைங்க நானா. உடனே கடவுள் சொன்னார், அவனுக்கு 4 வே போட்டு தரவா 6 வே போட்டு தரவான்னாரான். அது ஈஸி, வாக்கை கட்டுப்படுத்துறது கஷ்டம். பின்னாடி வருது பிரார்த்தனையில். அது மாதிரி மற்ற உலகத்தில் நீங்கள் பதவி அடைகிறது அதெல்லாம் ஈஸியாக கொடுத்துருவார் கடவுளை. இந்த மனசில் இருக்க பாரத்தை இறக்குறது இருக்குது பார்த்தீங்களா, இது கடவுளால் மட்டும்தான் முடியும். மனசை சுத்தமாக வைக்கிறது கடவுளால் மட்டும்தான் முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, உலக விஷயத்தை கேட்காம இந்த விஷயத்தை எது வெளியே செய்ய முடியாதோ, வெளியே எதை செய்ய முடியாதோ, நம்மளால் சாதிக்க முடியாதோ, அதை வந்து கடவுள்கிட்ட பண்ணும் பொழுது அந்த பாரமெல்லாம் குறைஞ்சி மனசு என்ன ஆகுது? ரொம்ப ஃப்ரீ ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இது பிறகு கர்வம் வராது, அகங்காரம் வராது. ஆணவம் வந்துச்சுன்னா அழிஞ்சிருவோம். நாம் ஒரு காரியத்தை சக்ஸஸாக நாமளாக செஞ்சு முடிக்கிறேன்னு வச்சுங்க, என்ன யாருப்பா பண்ணா என்ன கேட்பான்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் அப்படி பண்ணி முடித்தேன், இப்படி பண்ணி முடித்தேன்னு சொல்லுவோம். நீங்கள் கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த காரியம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவீங்க? அவர்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன்ப்பா, கடவுளை நடத்தி கொடுத்துட்டார் சொல்லுவோமா இல்லையா? வெளியே சொல்லாட்டால் உள்ளுக்குள்ளே இருக்குமா இல்லையா? மனசு பிரார்த்தனை பண்ணி நடந்தால் என்ன வராது? கர்வம் வராது, அகங்காரம் வராது. அதனால் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்போது பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எப்படி ஒரு திருப்தி இருக்காங்க. கடவுள்கிட்ட கேட்டேன், அவர் எனக்கு தைரியத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து இந்த காரியத்தை நிறைவேற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுதே நம்ம இருக்க கர்வம் எல்லாம் குறைஞ்சி விடும். கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னு சொன்னால் நமக்கு சக்தி வரும். மற்றாள்கிட்ட சரணாகதி அடைஞ்ச வீக்கு. போலீஸ்காரன் வந்து சரணடைஞ்சுன்னு துப்பாக்கி வச்சு நிற்கிறான், கையை தூக்கி சரணடைஞ்சா அது வீக்கு. கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் காப்பாற்றணும் விழுந்துட்டோம்னா அது நம்மளுக்கு பலத்தை கொடுக்குது, கர்வத்தை நீக்குது. அகங்காரத்தையும் கர்வத்தையும் பிரார்த்தனை அளிக்கும். வெற்றி அடைஞ்சால் கர்வம் வராது. பிறகு பலமும் கூடும். நாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது சுக்ரீவன் வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்சான். முதல்ல அவனுக்கு அடி வாங்குற அளவுக்கு தான் பலம் இருந்துச்சு. யார்கிட்ட? வாலிட்ட. அடி வாங்கிட்டு ஓடி வந்தான். ராமர்கிட்ட சரணாகதி அடைஞ்ச உடனே அவனுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, ஒரு பலம் வந்துருச்சு. அப்படி பகவானிடம் சரணடைந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது பலமும் வரும், கர்வமும் நம்மளை விட்டு நீங்கிவிடும். சரி, கடவுள்கிட்ட பிரார்த்தனை நடக்கலை, அப்போ என்ன பண்ணுறான்? கடவுள்கிட்ட பிரார்த்தனை நடக்கலைன்னா எப்படி கவலை வருமானா? இந்த சாதகனுக்கு கவலை வராது, சோர்வு வராது அப்படிங்கிறார். ஒருவேளை தோல்வி அடைந்தால் சோர்வு வராது. எப்படின்னு சொன்னால்,
கொஞ்சம் விஷயம் புரிஞ்சவனாக இருக்கணும். சாதாரண மனுஷனுக்கு அப்படி இல்லை, அவன் திட்டிட்டு போயிடுவான். சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? திட்டி விட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான்னா, நான் பிரார்த்தனை பண்ணேன், கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சேன், இப்போ அவர் கொடுக்கல, ஏதாவது காரணம் இருக்கும், இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு. அவர் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார். இப்போ கொடுத்தேன்னு சொன்னால் அது ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் பார்ப்பீங்க, நல்லா போய்கிட்டு இருப்போம், ஒரு டிராஃபிக் வந்து வண்டி ரிப்பேர் ஆகிருக்கான். வண்டி ரிப்பேர் ஆகி சரிடா அப்படி கடவுள் ரிப்பேர் ஆகிட்டே நினச்சிக்கிட்டு இருப்பான். அங்கே முன்னாடி பார்த்தா அங்கே ரோடு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லாட்டி ஒரு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கோம், அங்கே போனால் மாட்டியிருப்போம் நம்ம. இப்படி வேற ஒரு கெட்டதில் என்ன நடக்கும்? ஒரு நல்லது நடக்கும். அப்படி பகவான் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை இப்போதைக்கு கொடுக்காம வச்சிருக்காரு, அடுத்த நம்ம முயற்சியை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, சோர்வும் வராது அப்படிங்கிறார். மீண்டும் பிரார்த்தனையை ஆரம்பிப்பான். இன்னொன்று நினைப்பான், நம்மளுடைய கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு துயரப்பட்டால் நம்ம ராகு கேதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், போன கிளாஸ்லேயே சொன்னேன். நம்மளுடைய பிராரப்த கர்மம். இந்த பிராரப்த கர்மத்தில் ரெண்டு இருக்குது. ஒன்று துர்பல பிராரப்தம், பல பிராரப்தம் இருக்குது. ஸ்ட்ராங்கான பிராரப்தம்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் மேலோட்டமான பிராரப்தம், ரெண்டு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய கர்ம வினை கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால், ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு பாவமோ புண்ணியமோ வரும். ஏற்கனவே செஞ்ச கெட்ட செயலுக்கு பாபம் வந்து கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த செயலுடைய பலன் என்ன வந்திருக்கு? கஷ்டம் வந்திருக்கு. இப்போ கடவுள்கிட்ட பிரார்த்தனைங்கிற ஒரு செயல் பண்ணுறோம், அதுக்கு புண்ணியம் வருமா வராதா? புண்ணியம் வரும். அந்த புண்ணியம் வந்து என்ன பண்ணணும்? அந்த பாவத்தை நீக்கணும். அந்த பலனுக்கும் பலன் கிடைக்கணும், முன்னாடி செஞ்சதுக்கு. இப்போ நாம் வழிபடுறதுக்கும் பலன் கட்டாயம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பழசு வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்க, டேலி ஆகி சரி பண்ணி விட்டுருமா. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாராம், இந்த பிரார்த்தனை என்ன பலனை கொடுக்கும்னா அது தாங்குகிற சக்தியை கொடுத்துருமா. என்ன பண்ணிடுமா? அந்த இதை கஷ்டத்தை நீக்காது, கஷ்டத்தை தாங்குகிற சக்தி. அப்போ என்ன நினைக்குன்னா, பிராரப்தம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி கடவுள் அதை தாங்குகிற சக்தியை கொடுத்துருவார். கொடுத்த தாங்கிட்டு என்ன பண்ணுவான், அடுத்த முயற்சியில் இவன் ஈடுபட ஆரம்பிப்பான், பிரார்த்தனையை கைவிட மாட்டான். அப்போ இது என்ன சொன்னால் இதுக்கும் பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தோல்வி, ஒவ்வொரு தோல்வியுமே நம்மளை பண்படுத்தும். எல்லா தோல்வியும் என்ன பண்ணும்? நம்மளை பண்படுத்தும். அந்த மாதிரி பண்படுத்தி நம்மளை என்ன பண்ணுவார், அடுத்த இதுக்கு முயற்சி பண்ணி மேலே கொண்டு போயிடுவார். அதனால் இந்த பிரார்த்தனைங்கிறது கட்டாயம் ஏதாவது ஒரு பலனை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. பிரார்த்தனை என்னைக்குமே பாவ பலனை கொடுக்காது, புண்ணிய பலனை மட்டும்தான் கொடுக்கும். பாவ பலனை என்னைக்கும் கொடுக்காது, புண்ணிய பலனை மட்டும்தான் கொடுக்கும். அது துர்பலமாக இருந்தால் நீங்கிவிடும், அது வந்து பிரபலமாக இருந்தால் நீங்காது, கஷ்டம் நீங்காது, அதை தாங்குகிற சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சக்தியால் நம்ம புடம்போட்டு பெரிய மாற்றத்தை நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருவாருங்கிறார். கடவுள் வந்து நல்லவங்களை ரொம்ப சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார்னு ஒரு பழமொழி இருக்கா இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? சொல்லுவாங்க, நல்லா சோதிப்பார், கைவிட மாட்டார். மாணிக்க வாசகரை படுத்தாத பாடப்படுத்தியிருப்பார் நம்மளை. அவர் என்ன பாடுபடுத்தினார்? ஜெயிலில் போட்டு அடைச்சார். எவ்வளோ பெரிய பக்தர், கோயில் கட்டினார். திருக்குறிப்பு தொண்டரா, துணி கிழிஞ்சதுக்கு அவரை பாடாப்படுத்தி எடுத்துட்டார். வேஷ்டி கிழிஞ்சதுக்கு அவ்வளவு பாடுபடுத்தினார். நாயனார்கள்லாம் பட்ட பாடு வந்து அவ்வளவு இல்லை. நக்கீரர் என்ன பண்ணார்? நெருப்பு வச்சு எரிச்சுட்டாரு. அவர் நக்கீரர் எப்படி பேசினார் பார்த்தீங்க? பகவான் திட்டினார், அவர் பிச்சைக்காரன் திட்டினார் தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு? அவர் சங்கருப்பதெங்கர் குலம், சங்கரனார் கேது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம், உன்போல் இறந்துண்டு வாழ மாட்டோம்னு சொல்லி சிவபெருமானவே திட்டினார். அவர் எரிச்சார். பிறகு என்ன பண்ணார்? அந்த நேரம் அவர் கஷ்டம்தான், பிறகு பெரிய பலனை கொடுத்தாரா இல்லையா? மாணிக்கவாசர் ஒரு இடத்துல திட்டுறாரு சிவனை, உரி பிச்சன், தோளுடை பிச்சன், நஞ்சூன் பிச்சன், ஊர் சுடுகாட்டி எரி பிச்சன், என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனேங்கிறார். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் திட்டுறார். அப்புறம் என்னையே ஆட்கொண்ட பிச்சைக்காரங்கிறார். எப்படி பாருங்க, எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம்
அப்போ பிரார்த்தனைங்கிறது ஏதாவது ஒரு வகையில் மனோபலத்தை கொடுக்கும், மன சுமையை குறிக்கும், கட்டாயம் புண்ணியத்தை கொடுக்கும், கஷ்டத்தை நீக்கும் அல்லது கஷ்டத்தை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். திருக்குறளில் ஒரு குறள் இருக்கு, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவருக்கு. தீயில போட்டு சுடச்சுட தங்கம் அப்படியே பிரகாசமாகுமா, ஒளிவிடுமா. அது மாதிரி துன்பத்தை கொடுத்து கொடுத்து சிலர் என்ன பண்ணுவார், பிரகாசப்படுத்தி விட்டுருவார். அடியார்களை எல்லாம் அப்படித்தான் பண்ணியிருக்காரு. ஒரு கஷ்டம் கொடுக்குறாருன்னா அந்த சோதனை என்னாகும், பெரிய வெற்றி கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அது நிச்சயம் ஒரு நாளைக்கே பலன் கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும். இது பிரார்த்தனையினுடைய முக்கியமான பலன். இது நம்ம அதுக்காகத்தே என்ன பண்ணுறோம்னா, கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கடவுள் சேர சொல்லி நாம் கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறோம். எப்படி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் வரதா இருக்கிறது, பாத யாத்திரை போகிறது, கஷ்டத்தை வரவழைக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் எப்படி நாமளாக என்ன பண்ணிக்கிறோம், இந்த கஷ்டத்தை வரவழைக்கும் பொழுது அந்த கஷ்டம் என்ன பண்ணுது, சந்தோஷமாக கஷ்டத்தை ஏற்றுக்கிறோம். இது இந்த முமுட்சு பிரார்த்தனை பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா, எப்படி பாத யாத்திரை போகும்போது நடந்து போகிற கஷ்டத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறோம். பஸ்ஸு ரிப்பேர் ஆகி நடந்து போனால் கஷ்டமாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், பஸ்ஸு ரிப்பேர் ஆகி நடந்து போனாலும் இது கடவுள் நம்ம நடக்க வச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுவான். ஏதோ ஒரு காரணத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இவனுக்கு கொடுத்து விடும். இது யாருடைய பிரார்த்தனைன்னு சொன்னால், இப்படி பிரார்த்தனையுடைய பலனை சொல்கிறேன். இப்போ மனோபலம் அதிகரிக்கும், மனதின் சுமை குறையும், இதெல்லாம் குறைஞ்சு அதுக்கு கட்டாயம் ஒரு புண்ணிய பலனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். பிறகு இந்த பிரார்த்தனையை பற்றி வேதத்தில் முமுட்சு சாதகர்கள் சில பொருளை வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க. உபனிஷத் மந்திரங்கள் இருக்குது. உபனிஷத் எதுக்கு உள்ள மந்திரம், ஞானத்தை அடைவதற்கு. ஞானத்தை அடைகிறவர் எனக்கு இது வேணும் இது வேணும் ஏன் கேட்கணும்? அப்படி கேட்குற பிரார்த்தனையுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும்னு ஒருத்தர் கேட்குறாரு. உடல் ஆரோக்கியம் வேணும், நான் நல்லதை பேச வேண்டும். இதுக்கெல்லாம் ஏன் இந்த பிரார்த்தனையை வச்சிருக்கு? உடல் ஆரோக்கியம் சாதாரண மனுஷன் கேட்குற, நீங்கள் எது கேட்குறீங்க? இந்த உபனிஷத் மந்திரங்களில் வருது, நிறைய பிரார்த்தனை மந்திரங்கள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த உபனிஷத்தே வேதத்தை ஞானத்தை அடைவதற்கு, கடவுளை அடைவதற்கு உண்டான மந்திரங்கள். அங்கே போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறையேன்னு சொன்னால் அதில் உள்ளார்ந்த தாத்பரியம் வேறையாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், சில உபனிஷத் மந்திரங்களை எடுத்துக்கிட்டு அந்த மந்திரங்களில் என்ன பிரார்த்தனை சொல்லியிருக்கு, அது ஏன் சொல்லியிருக்கிற கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதை நான் அடுத்த அந்தர்யோகத்தில் செகண்ட் பகுதியில் சொல்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.